இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இயேசு பிறந்தார், இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு அவர் ஏன் வந்தார் அப்படிங்கிறது ஒன்றும் புரியலைங்க. இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார்னா தன்னுடைய ஜீவனை கொடுக்க தான் வந்தார். இயேசு வாழ்வதற்காக இந்த பூமியில வரல. அவர் தன்னை மரணத்திற்கு அர்ப்பணித்து அந்த மரணத்தின் மூலமாய் நித்திய ஜீவனுக்குள் மனுக்குலத்தை கொண்டு போய் சேர்க்க குற்றமில்லாத அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டு அந்த இரத்தத்தினால் உண்டாகும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதனாலதான் அந்த ஜீவன் பரிபூரணப்படும் வந்த அப்படின்னு சொல்றார். ஈக்குவடார் தீவுகளில போய் ஊழியம் செய்தால் மனிதர்களை கொன்று சாப்பிடும் நர மாமிச பச்சினிகளிடமிருந்து தப்பவே முடியாது என்பதை அறிந்திருந்தும் ஜிம் எலியட் என்கிற ஒரு தேவ மனிதன் அந்த காட்டுவாசி இன மக்களுக்காக நர மாமிசத்தை சாப்பிட்ற அந்த ஜனங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து அவர் சென்றார். அவர் பாருங்க, அந்த இடத்துல இறங்கின சில நிமிடங்களிலேயே அவர்கள் அவரை கொன்று போட்டார்கள். ஆனா பாருங்க, இந்த மரணம் உலகம் முழுவதிலும் ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்தியது. அந்த இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க, போக விரும்ப மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா அதுக்கப்புறம்தான் அந்த இடத்துல அநேகர் போய் ஊழியம் செய்யவும் அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அது உதவியா இருந்தது அப்படின்னு வரலாறு சொல்லுது. அது மாதிரிதான் இந்த பூமி கெட்டு போயிருந்தது. மனிதன் தேவனோடு உள்ள உறவை இழந்து போயிருந்தான். பாவத்து நிமித்தம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டிருந்தது. அதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தாருங்க. அப்ப மெய்யான தேவனை யார் என்பதை அறிந்து கொள்வதற்கும் அந்த தேவனை அறிந்து கொள்வதற்கு தடையா இருக்கிற பாவத்திலிருந்து மனுஷனை விடுவிப்பதற்கும் அந்த பாவம் செய்கிற கிரியைகளை தூண்டும் அந்த தீய சக்திகளை அழிப்பதற்கும் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்து மனிதனுடைய ஜீவனை மீட்பதற்கு என்பதை நீங்க விளங்கி கொண்டால் இந்த இயேசுவை வேண்டான்னு சொல்லவே மாட்டீங்க. ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தா என்னே அவருடைய அன்பு என்று அந்த அன்புக்கு உங்களை அர்ப்பணிச்சு தொடர்ந்து வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தீங்கன்னு சொல்லி அதை அறிந்து நாங்களும் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.